இன்று வந்துள்ள கேள்விகள்: இந்தோனேஷியாவில் அடிக்கடி சுனாமி ஏற்படுவது இயற்கையின் மாற்றமா, இறைவனின் கோபமா? ஒரு முறை சுனாமி வந்தால் மறுபடியும் பல ஆண்டுகள் கழித்துத்தான் வரும் என்ற விஞ்ஞானிகள் கூற்று பொய்யா? நமது கண் முன்னால் சில நபர்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள். அவர்களை அவசர சிகிச்சைக்காக ஆங்கில மருத்துவத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இறைவழி மருத்துவத்தை எப்படி உணர்த்துவது? கனவுகள் பற்றி தங்கள் கருத்து என்ன? சில கனவுகள் பலிப்பது போல் காண்கின்றேன். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? உதாரணமாக, சிலரை பார்த்தவுடன் நீண்ட நாள் பழகியது போன்ற ஒரு இரக்கம், அன்பு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலைகளில் இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்தது போலவோ அல்லது கனவில் நடந்தது போலவோ உள்ளது. இது என் அனுபவம். இதற்கு என்ன காரணம்? நான் விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றேனா அல்லது என் செயலுக்கு ஏற்ற கூலியை கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்கிறேனா? விளக்கம் வேண்டும். பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய வழிகளால் மக்கள் பெரும் அல்லல் படுகிறார்களே, இதற்கு இறைவழி மருத்துவம் உதவுமா? எப்படி? நோய் வந்த பின் அதன் வலியை மருந்தில்லாமல் எப்படி பொறுத்துக்கொள்வது? மருந்தில்லாமல் நோயை குணப்படுத்த நம்பிக்கை இருந்தாலும் வலி பொறுக்காமல் மாத்திரை, இன்ஜெக்ஷனை நாட வேண்டி உள்ளதே. விரதம் இருப்பது உடல் நன்மைக்காகவா அல்லது உடல் பருமனை குறைப்பதற்காகவா? விரதம் எப்படி இருக்க வேண்டும்? நோன்பை பற்றி விளக்கவும். எனக்கு பொருளாதாரம் தேவை. என்ன செய்வது இறைவழி மருத்துவத்தில்? காது கேளாண்மைக்கு காரணம் என்ன? அக்குபங்க்சர் மூலம் செவிப்புலன், கேட்கும் திறன் சரி செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை இறுதியில் பார்ப்போம். இந்த விளக்கங்களை அறிவதற்கான ஒரு வகுப்பை இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம். முடியுமா, முடியாதா? சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? எப்படி, எவ்வாறு, ஏன், எதற்காக? இந்த கேள்விகளுடைய அடிப்படை. எதற்குமே நமக்கு பதில் இல்லை. அப்படியானால் பதில்கள் இல்லையா? பதில்கள் இல்லாமலும் ஒரு கேள்வி எழுமா? சுனாமி ஏற்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு முறை நிகழ்ந்துவிட்டால் பின்பு பல ஆண்டுகள் கழித்துத்தான் சுனாமி ஏற்படும் என்ற விஞ்ஞானிகள் கூற்று பொய்யா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியிலேயே பதில் இல்லையா? பல ஆண்டுகள் கழித்துத்தான் சுனாமி ஏற்படும் என்ற கூற்று 19 மாதங்களுக்குள்ளாகவே பொய்யாகிவிட்டது. இனியும் இந்த ஒரு கேள்வி அவசியம்தானா? ஒரு சுனாமி பூகம்பத்தின் காரணமாக ஏற்படுகிறது என்று முன்பு கூறினார்கள். பல 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 நூற்றுக்கணக்கான பூமி அதிர்வுகள் ஏற்பட்டுவிட்டன இந்த 19 மாதங்களுக்குள்ளாக. ஒரு முறை கூட சுனாமி ஏற்பட்டதில்லை. நிலத்தின் அடியில், கடலுக்கு அடியில் ஏற்படும் பூகம்பங்களுக்கும் சுனாமிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த 19 மாதங்களில் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எதை பற்றிய அறிவு தனக்கு இல்லையோ அதை பற்றி பேரறிவு கொண்டிருப்பவர்கள் போன்று மனிதர்கள் முன் கர்வத்துடன் நடமாடுபவர்கள். வான சாஸ்திரத்தை அறிந்திருக்கின்றோம், பூமி சாஸ்திரத்தை அறிந்திருக்கின்றோம், கடல் சாஸ்திரத்தை அறிந்திருக்கின்றோம். சாஸ்திரம் என்பது மறைவான ஞானங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதாகும். அந்த மறைவான ஞானங்களுக்கே ஒரு இழுக்கு இந்த விஞ்ஞானிகள். உங்களுடைய கேள்விகளில் பதில்கள் நிச்சயமாக சமீபமாக அமைந்திருக்கின்றன. நமக்கு ஏதுமே தெரியாது என்று நீங்கள் உங்களை இழிவாக ஆக்கிக் கொண்டதன் காரணமாகவும், அவ்வாறு நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அதற்கு உடந்தையாக ஆகியிருக்கிறீர்கள், பெருமை கொண்டவர்களுக்கு நீங்கள் பணிந்து போவதன் காரணமாக
நாளெடுத்து படித்துவிட்டால், உலகத்தினுடைய அறிவை படித்துவிட்டால் அவர்கள் பெரியவர்கள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். முதலில் அதை நிறுத்துங்கள். யார் தன்னை அறிந்தவன் என்று கூறுகிறானோ அவன் அறிவு கெட்டவன். நீங்கள் அறிவுள்ளவர்கள் என்று ஆமோதிப்பீர்களானால் நீங்கள் மனிதர்களே இல்லை. மனிதனை மனிதனுக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்வதும் பிற மனிதர்களை உயர்த்துவதும் மனித பண்பு கிடையாது. இறைவனுக்கு பணிவாக நடந்து மனிதர்களுடன் பெருமையை கொண்டும் கர்வத்துடனும் தற்பெருமையை கொண்டும் நடக்காமல் அவர்கள் தங்களை இவற்றை விட்டும் வெகு தொலைவிலாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நீங்கள் எவரொருவருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அவ்வாறாயின் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில்கள் அந்த கேள்விகளுக்குள் மிக நெருக்கமாக இருக்கின்றன. அவற்றை விட்டு நீங்கள் தூரமாக ஆகிவிட வேண்டாம். உதாரணத்திற்கு இந்த இந்தோனேஷியா சுனாமி. நாளைய வாழ்க்கை புதியது. நேற்றைய வாழ்க்கை இறந்துவிட்டது. இன்றைய வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி நிகழவில்லை. இறைவன் நாட்டப்படி தன் விருப்பப்படி அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு பொதுவான அறிவை மனித சமுதாயத்தினிடையே கொடுத்திருக்கின்றான். இதில் சிலருக்கு கொஞ்சம் அதிகம், சிலருக்கு கொஞ்சம் குறைவு. எல்லையில்லாத ஞானங்களிலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருப்பது சிறியதொரு அளவிலான ஒரு அறிவு ஆகும். இந்த அறிவு பொருள் அடிப்படையை கொண்டு உங்களுக்கு சில நன்மைகளை, அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொண்ட ஒரு அறிவு ஆகும். நீங்களோ இதை கொண்டு எதுவும் செய்யலாகாது. உங்களுடைய உணவுகளை தேடுவதற்கும் அந்த உணவுகளை நீங்கள் பத்திரப்படுத்துவதற்கும் சேமித்து வைத்துக்கொண்டு அதன் மீது மட்டுமே நான் நம்பிக்கை கொள்வேன் என்ற அந்த வகையில் வாழ்வதற்கும் தவிர உங்களுடைய அறிவு எதற்கும் பயன்படாது. நாளைய வாழ்க்கையில் நான் இந்த அறிவை கொண்டு வாழ்வேனா என்பது பெரும் கேள்விக்குறி. உங்களுடைய தேவைகள் உங்களுக்காக முழுமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தேவை பணமா அல்லது உணவா என்பதை நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்களுடைய தேவை உணவு என்பது உங்களுக்கு தெரியும். பசிக்கும் போது பணத்தை தின்பீர்களா, உணவை சாப்பிடுவீர்களா? உணவை சாப்பிடுவேன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் எதற்காக பணத்தின் மீது குறியாக இருக்கிறீர்கள்? உணவு இறைவன் தரமாட்டான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் அந்த உணவை படைத்தது வீணுக்காகவா? அந்த உணவு உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் எண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது இல்லை. இறைவன் படைத்த உணவை எவரும் என்னிடமிருந்து அபகரிக்க முடியாது. அவ்வாறு அபகரிப்பானேயானால் நிச்சயமாக இதைவிட மேலான ஒரு வழிமுறையை என்னுடைய உணவுக்காக நான் செல்லக்கூடிய பாதையை என் இறைவன் எனக்கு அறிவிப்பான். நீங்கள் பொருளை தேடும் வரையில் உணவு உங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக அருளை தேடக்கூடிய அந்த பாதையின் மீது நீங்கள் அமைய வேண்டும் என்று இறைவன் விரும்பிவிட்டான். பொருளை நாடக்கூடிய அந்த பாதையிலிருந்து நீங்கள் விலகாத வரையில் இறைவன் உங்கள் மீது ஒரு நன்மையை நாடிவிட்டான். அருளை மட்டுமே நீங்கள் நாடுங்கள். அதில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பொருளில் உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கின்றன. அந்த வேதனைகளை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். பொருளாதாரத்தில் மிக பெரும் நஷ்டத்தை அடைந்து விட்டீர்கள். உங்களுடைய அறிவு என்ன ஆயிற்று? அந்த நஷ்டம் ஏற்படுவதற்கு முன்பு வரையில் நான் என் அறிவின் திறமையின் காரணமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன். இதன் காரணமாக என்னுடைய இந்த மேலான ஒரு வாழ்க்கை என்றுமே முடிந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை, எண்ணவில்லை. என்றென்றும் எனக்கு என்னுடைய அறிவு துணை போகும் என்று நினைத்தீர்கள். அந்த அறிவு மாயமாய் போனது. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய உணவுகள், உங்களுடைய தேவைகள், உணவை கொடுக்கக்கூடிய அந்த இறை பாக்கியங்கள், காற்றும் தண்ணீரும் மண்ணும், செழிக்கக்கூடிய மண்ணும் விளையக்கூடிய மண்ணும் உங்களுடைய தேவைகளாக இருக்கின்றன. இந்த மண்ணுக்கு உயிரோட்டத்தை அளிப்பது நீங்கள் அல்ல. உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய இந்த
தண்ணீரை கொண்டு வருவது நீங்கள் அல்ல. தண்ணீரை சூழ்கின்ற மேகங்களாக ஆக்கி அதற்கு முன்பாக காற்றிலிருந்து அவை படைக்கப்படுகின்றன. அவற்றையும் நீங்கள் படைக்கவில்லை. உங்களுடைய தேவைகளை இறைவன் நன்கறிந்தவன். உங்களை படைப்பதற்கு முன்பாக இந்த பூமியில் உணவை படைத்து பின்னர் உங்களை அதில் நடமாட வைத்தான். நீங்களோ மனிதர்களுக்கு பயந்து அந்த உணவை அபகரிக்க விட்டுவிட்டீர்கள். அபகரித்த அந்த மனிதர்கள் தங்களையே உங்களுக்கு எஜமானர்களாக ஆக்கிக்கொண்டு உங்களை அடிமையாக்கினார்கள். உங்களுக்கு நீங்களே கொடுத்த உணவை அருளை விட்டுவிட்டீர்கள். இனி உங்களுக்கு அதை திரும்ப பெற வழி என்ன? வழி அறியாத நிலையில் இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதுவரையில் எந்த விதமான வழிமுறையை கொண்டு இறைவன் உங்களுக்கு அளித்தானோ இதைவிட மேலான வழிமுறையை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். ஏனென்றால் இந்த வழிமுறையில் நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், அதை அபகரித்துக் கொண்டார்கள். இது அபகரிக்கப்பட்ட இந்த உணவு இனி உங்களுக்கு தேவையில்லை. இதற்கு மேலான ஒரு வழிமுறை இருக்கிறது. யார் எஜமானர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மிகக்கூடிய எஜமானர்களாக நீங்கள் வர வேண்டுமென்றால் இறைவன் ஒருவன் உங்களுக்கு தன் புறமிருந்த ஞானங்களை அளித்து அவர்களை உங்களுக்கு அடிமைகளாக ஆக்கச் செய்வானே, அந்த ஞானங்களின் மீது நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். எதன் அடிப்படையில் நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழும் வாழ்க்கை அல்ல, நீங்கள் திட்டமிட்ட வாழ்க்கை அல்ல. திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் எதுவும் நடப்பதல்ல. நாளைய வாழ்க்கை இனிதான் பிறக்க இருக்கிறது. படைப்பாளன் ஒரு நாளை படைக்கிறான் என்றால், உங்களுக்காக பிறப்பிக்கிறான் என்றால் அது நேற்றையதோ இன்றையதோ அல்ல, புதுமையானது, புதிரானது. நீங்கள் அந்த புதிரான வாழ்க்கைக்குள் நுழைவதை பற்றி சற்று கலக்கமடைகிறீர்கள், அச்சமடைகிறீர்கள். ஆனாலும் அந்த வாழ்க்கையை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது மட்டுமே உண்மை. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதன் மீது அச்சப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம். உங்களுக்காக விதிக்கப்பட்டது உங்களுடைய நன்மைக்காக உங்களை வந்தடைந்து தீரும். நீங்கள் அந்த பாக்கியமிக்க நாளினுள் நுழைக்கப்பட இருக்கிறீர்கள். நீங்கள் அறியாத ஒன்றை இறைவன் புதிதாக படைக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு பொழுதிலும், ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு நொடியிலும். முன்பை போல் பிந்தியது கிடையாது. முந்தியது நீங்கள் அதில் வாழ்ந்து விட்டீர்கள். நீங்கள் அறியாமலேயே, அது என்ன வாழ்க்கை என்று தெரியாமலே நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அதில் சுகமும் இருந்தது. இனியும் வரக்கூடிய வாழ்க்கையில் அந்த சுகம் நிலைத்திருக்கும் என்பதை நம்புங்கள். நம்பிக்கையில் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகின்றான். உங்களுடைய அறிவை நம்ப வேண்டாம். நாளைய வாழ்க்கை உங்களுடைய அறிவுக்கு சற்றும் சம்பந்தமில்லாதது. இறைவன் படைக்கும் பொழுது தன்னுடைய படைப்பில் புதியதை படைக்கின்றான். படைப்பாளன் காப்பி அடிப்பவன் படைப்பாளன் அல்ல. நேற்றைய வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கையை நாளை படைப்பதற்கு நேற்றைய வாழ்க்கையே போதுமானது. பொழுது விடிய வேண்டிய அவசியமில்லை. இறைவன் படைப்பாற்றலில் குறைவுபட்டவன் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நேற்றைய படைப்பை போன்று ஒரு காப்பி அடித்த படைப்பை நாளைக்கும் படைப்பானா? அப்படி என்றால் அவன் படைப்பாளன் இல்லை, அவன் இறைவனும் இல்லை. நேற்று ஒரு சுனாமி ஏற்பட்டதென்றால் நாளைய சுனாமி வேறு விதமானது, நீங்கள் அறிய மாட்டீர்கள். இதுவரையில் சுனாமியை பற்றி நீங்கள் பேசியதில்லை. பேச ஆரம்பித்தீர்கள், சுனாமிக்கு மேல் சுனாமி வந்து கொண்டிருக்கின்றது. நிலத்தின் அடியில் ஏற்படக்கூடிய பூகம்பத்தின் காரணமாக, கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய பூகம்பத்தின் காரணமாக இது நிகழ்வதில்லை. பெருமை கொண்டவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறு என்பதை அப்பொழுதே நீங்கள் நிலைநிறுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களில். கர்வம் கொண்டவர்கள் அவ்வளவு பேரும் பித்தர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய நிலை இழந்து விட்டார்கள், மதி இழந்து விட்டார்கள். இவர்கள் கூறும் கூற்றுக்கள் அனைத்தும் பொய்யும் ஏமாற்றும் தவிர இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு எதனையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. நாளைய வாழ்க்கையில் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை படைத்தவன் இறைவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், படைத்து கொண்டிருப்பவனும் இறைவன்தான். அந்த படைப்பு உண்மையும் புதியதுமாக இருக்கிறது. பழைய படைப்பும் இல்லை, காப்பிடிக்கப்பட்ட படைப்பும் இல்லை. நான் நேற்றைய அறிவை கொண்டு வாழ்ந்து விடுவேன், நாளைய வாழ்க்கையில் புது உலகத்தில் வாழ்ந்து விடுவேன் என்பதை நீங்கள் இன்று நம்பிக்கை கொள்ள வேண்டாம். உறுதியாக நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், என் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாளைய வாழ்க்கை நிச்சயமாக எனக்கு சுகமாக அமையும். நாளைய வாழ்க்கை என்பது மறுமூச்சு, அதிலிருந்து தொடங்குகிறது.
உறுதியாக நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. இறைவன் உங்களுக்கு அனுமதித்தால் தவிர அந்த வாழ்க்கையும் எனக்கு இல்லை, அந்த நாளும் எனக்கு இல்லை. இறைவனுடைய அனுமதி வேண்டும். இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சு நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதா? இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை கேட்பதற்காக வந்தீர்களா அல்லது அல்ல? நான் நினைத்து வந்தது ஒன்று, எனக்காக இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு ஞானம் வேறொன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு பொழுதும் ஞானங்களால் நிரம்பிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஞானங்கள் என்பது என்ன? அறிவு என்பது என்ன? அறிவு என்பது உங்களுக்கு உதவாதது. புரிகிறதா? ஏன் உதவாது? விபத்து நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது? அறிவு கெட்டுவிட்டால் என்ன செய்வீர்கள்? அவசரத்தில் இருக்கும்போது புத்தி கெட்டு போகுமா, சுறுசுறுப்பாக இயங்குமா? அவசரத்தின் போது உங்களுடைய புத்தி கெட்டு போகுமா, சுறுசுறுப்பாக இயங்குமா? அவசர சிகிச்சை பிரிவில் புத்தி கெட்டத்தனம் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது மும்முரமான அழகான வைத்தியம் நடக்கிறதா? அவசரக்காரனுக்கு புத்தி கிடையாது என்பது நன்றாக தெரிந்திருந்தும் இந்த கேள்வி ஏன் வந்தது? ஒரு அடிபட்டு கிடக்கிறான், அரை மணி நேரம் உயிர் இருக்குது, தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் இறந்து போறாங்க. என்ன காரணம்? இன்று சிக்கன் குனியா எல்லோரும் முடக்கப்பட்டு விட்டார்கள். அறிவு இல்லை என்று தெளிவாகிவிட்டது. அறிவு என்பது டாக்டர்களுக்கு கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் சாதாரண ஜுரத்தை கூட குணப்படுத்தக்கூடிய அறிவு டாக்டர்களுக்கு கிடையாது. 104 டிகிரி சாதாரண காய்ச்சல் தான், கிடையாது. மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறேன், வலிகள் குணமாகாது. ஏன்? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனி நீங்கள் டாக்டர்களை நம்பக்கூடாது. ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு மருந்தும் குளுக்கோஸ் ஏற்றும் பொழுதும் உங்களுடைய சிறுநீரகங்கள் மிக மிக மோசமாக பழுதடைந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் உயிர் பிழைப்பது சாத்தியமில்லை. இப்பொழுது எங்கு திரும்புவீர்கள்? சாதாரண ஜுரத்தையோ வலியையோ குணப்படுத்த சக்தி இல்லாத இந்த மருத்துவர்களை இனிமேலும் நீங்கள் மருத்துவர்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அடுத்து வரக்கூடிய ஒரு ஜுரம் இதைவிட மோசமானதாக இருக்கும். நொடிப்பொழுதில் உங்களை தீர்த்துவிடும். இறைவனுடைய கோபம் நம் மீது இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னாலும் நீங்கள் மனிதர்களையே நம்புவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய நிலை ஒரு நாயை போன்று உதாரணத்திற்குள்ளாகிவிட்டது. விரட்டினாலும் நாக்கை தொங்க போடும், விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க போடும். இந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். இன்னும் கீழ்த்தரமான நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இனியும் நீங்கள் டாக்டர்கள் தினம், அது இறைவனுக்கு அடுத்தபடியான கடவுளர்களை நாங்கள் வணங்கும் தினம். அப்படியா? எந்த அளவுக்கு நீங்கள் செல்வீர்கள் இறைவனை இழிவுபடுத்த? நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது கோபம் கொள்கிறான். சுனாமி என்பது ஒரு வகை. அவனுடைய படைப்பில் காப்பி அடிப்பது கிடையாது. இன்னொரு சுனாமி வந்தால் அது இன்னொரு வகை. உங்களுடைய கண்களுக்கு ஒன்று போல் தெரிகிறது. அது வேறு ஞானங்களை கொண்டது. அவனுடைய ஞானங்களை எதையும் நீங்கள் அறிவதற்கு தகுதி படைத்தவர்கள் இல்லை, அவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரையில். விபத்து நேர்ந்துவிட்டது, விபத்து நேரக்கூடாது என்பதன் மீது இன்று நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். யாருக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டதோ அவர்கள் இதுவரையில் இறைவனை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இறைவனை நினைவு கூறாதவர்கள், இறைவன் எனக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய நேரம் முடியும் பொழுது, அவர்களுக்காக விதிக்கப்பட்ட தவணை முடிந்துவிடும் பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை, உதவி புரிவோர் எவரும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டா அவங்க உயிர் பிழைச்சிருவாங்கங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. உயிர் பிழைப்பவர்கள் அவர்கள். டாக்டர்களே சொல்வார்கள் 42 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, 78 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, கண்ணை முடிச்சு பிழைக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் ஏமாற்று வேலையிலும்
உங்களை மயக்கக்கூடிய வார்த்தைகளிலும் தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு உங்களுக்கு அவர்களை எதிரான கேள்விகள் எதுவும் இல்லை என்ற அளவுக்கு ஆக்கிக் கொண்டு தாங்கள் உங்களை பணயம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பிணைய கைதிகள், பணைய பொருள்கள். இப்படியா நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது? நாம் மனிதர்களை நம்புவதை விட்டும் தெளிவாக விலகாத வரையில் நமக்கு எந்த விளக்கங்களும் இல்லை, எந்த ஞானங்களும் இல்லை. நாம் வழி தவறியவர்கள். இன்று நாம் வழிகாட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம். அந்த நேர்வழி என்ன? உங்களுடைய உள் உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய அறிவை நிராகரித்து உங்களுடைய உள் உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவனுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு கூறுகிறது விபத்து நேர்ந்து விட்டால், உங்களுடைய உள்ளுணர்வு கூறுகிறது விபத்து நேரக்கூடாது. எதை நீங்கள் ஏற்பீர்கள்? நீங்கள் இறைவனிடம் கூறுகிறீர்கள் அவ்வாறிலே விபத்து நேர வேண்டும். அப்படியானால் என்ன செய்வது? விபத்து நேர்ந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு நிகழக்கூடாது என்பது உங்களுடைய உள் உணர்வு இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதாகும். இறைவனுக்கு நன்றி உணர்வுடன் நீங்கள் இருப்பீர்களானால் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய வாக்குகளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நன்மையின் மீது மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். தீமையிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அந்த தீமையான எண்ணங்கள் என்னுள் வளராமல் இருக்க வேண்டுமே என்பதற்கு அச்சம் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இது இறையச்சமாகும். இது பயபக்தியாகும். பயத்திறனும் இறை பக்தி என்பது நம்பிக்கை. பயம் என்பது எனக்கு உள்ளுணர்வுகளாக அளிக்கப்படும் பொழுது நான் அதை கொண்டு பயப்படுகிறேன். இனி நான் இறைவனை தவிர எனக்கு உதவி புரிபவன் இல்லை என்பதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது பய பக்தியின் அடையாளம். பயத்தின் காரணமாக யார் மீது நான் ஆதரவு வைக்க வேண்டுமோ அவன் மீதே நான் முழுமையாக ஆதரவு வைத்தேன். அவனையே முழுமையாக நம்பிக்கை கொண்டேன். அவனை தவிர எனக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதில் உங்களுக்கு ஏதேனும் தன்மான குறைவு ஏற்பட்டுவிடுமா? என்னுடைய அறிவுக்கு மேலாக எப்படி நான் என் இறைவனை நம்புவது? நம்பிக்கை கொள்வதன் காரணமாக உங்களுடைய மானக்கேடு தகுதிகள் குறைந்துவிடும், மானக்கேடு அதிகமாகிவிடும். உங்களுடைய அறிவுக்கு இறைவன் நிகரா? அப்படியா? நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்ந்து கெட்டது போதும், இனிமேலும் கெட்டு வாழ வேண்டாம். திருந்துங்கள். மனிதர்களை நம்ப மாட்டேன் என்று திருந்துங்கள், அவ்வளவுதான். எந்த மனிதனும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வழி அறிவிக்க முடியாது. நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று பூசாரிகளாகவும் புரோக்கர்களாகவும் இருந்தாலும் சரி, ஒருபோதும் அவர்களை நான் எனக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தேவையானது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் ஒருவன் எனக்கு போதுமான என்ற அந்த நம்பிக்கையை இன்று நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளுக்கு இறைவன் இன்று அளித்துக் கொண்டிருக்கின்றானே, அதற்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். உங்களுடைய மறந்து போன உள் உணர்வுகள் இன்று நினைவுக்கு கொண்டு வரப்படுகின்றன. புதிதாக இங்கு உங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் கற்பிக்கப்படவில்லை. நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பது. மனிதர்களை நம்பியதன் காரணமாக, இறை உணர்வுகளிலிருந்து நீண்ட காலம் வெளியேறிவிட்டதன் காரணமாக அதில் துரு சேர்ந்து விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். என்று அந்த துரு நீக்கப்படுகிறது. எனவே நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். இதுவரையில் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை கூறுவதன் காரணமாகவே நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். புதிதாக ஒரு விஷயத்தை நான் கூறுவேனேயானால் உங்களுக்கு குழப்பமே நீடிக்கும். உங்களுக்கு வழிமுறைகள் தெரியாததன் காரணமாக குழப்பத்தில் ஆகி நீங்கள் இந்த வழிமுறை எனக்கு உதவாது என்று கூறிவிட வேண்டாம். உங்களை கண்ணை கட்டி காட்டில் விடவில்லை. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதன் பக்கம் நம்பிக்கையை செலுத்துங்கள் என்று மட்டுமே இங்கு கூறப்படுகிறது. அதில் உண்மையும் இருக்கிறது. உள் உணர்வுகளாக உங்களுடைய இருதயத்தில் அளிக்கப்பட்டது வீணுக்காகவா என்று எண்ணுகிறீர்கள்? இறைவன் வேடிக்கை பேர் வழியா, விளையாட்டு பேர் வழியா, குழந்தையா, அவ்வளவு அறிவில்லாதவனா? உங்கள் கைகளில் அவன் மாட்டிக்கொண்டு இந்த பாடுபடுகின்றான். இறைவனை குளிப்பாட்டுகிறேன், இறைவனை தூய்மைப்படுத்துகின்றேன், இறைவனை பூட்டி வைக்கிறேன், இறைவனை திறந்து விடுகிறேன், என்னை விட்டும் தப்ப முடியாது,
யார் தேடி சென்றாலும் போலீஸ்காரர்கள் இறைவனை தேடி கண்டுபிடித்து என்ன கொண்டு வந்து விடுவார்கள். இதெல்லாம் இறைவனுக்கு தகுதியானது என்று நினைத்துக்கொண்டால் நீங்கள் இறைவனை இந்த விளையாட்டு விளையாடுகிறீர்கள். நாம் இறைவனை ஒருபோதும் பார்க்க முடியாது. அவனுடைய இறை உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக கொண்டு வாழுங்கள். அவ்வாறு இறை உணர்வுகளை கொண்டு வாழ மாட்டேன் என்றால் உங்களுக்கு இறைவன் இல்லை. உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமா, இறைவன் வேண்டுமா, எது வேண்டும்? உங்களுக்கு உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா, எது வேண்டும்? உணவா பணமா, ரெண்டில் எது வேணும்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? உணவு கொடுத்தா பணம் வேண்டாம், பணம் இருக்காது. பணத்தை கொடுத்தா உணவு இருக்காது, எங்கேயுமே கிடையாது உணவு. எது வேணும்? எப்படி நீங்கள் பணத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக கொண்டீர்கள்? நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் நிச்சயமாக ஏற்படுத்தி விடுவான், ஏற்படுத்தியும் விட்டான். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய அறிவை கொண்டுதான் நான் வாழ்வேன் என்று விரும்புகிறானால் பணம் இருக்கிறது, அங்கு அரிசி இல்லை. பஞ்சம் இருக்கிறது, அங்கு வறட்சி இருக்கிறது, ஆனால் தண்ணீர் கிடையாது. வானம் இருண்டு கொண்டு வரும், ஒரு துளி தண்ணி கீழே விடாது. இறைவன் தான் நாடியதை செய்பவன். உங்களுக்கான அத்தாட்சிகள் உங்களை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மனதில் ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது என்றால், ஒரு கவலை ஏற்படுகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய மனதில் ஒரு விருப்பம் ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை எதன் நிலையில் அமைய வேண்டும்? அந்த விருப்பத்தின் அளவில் அல்லது அந்த விருப்பத்திற்கு மாறாகவா? உங்களுடைய இருதயத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது என்றால் அந்த கவலை நிச்சயமாக நாளைய வாழ்க்கைக்கு உரிய ஒரு முன்னறிவிப்பாகும். ஏதோ ஒரு கேடு உங்களிடம் வர இருக்கிறது. ஒரு பயம் ஏற்படுமானால் இன்னும் மிகப்பெரிய ஒரு துன்பம் உங்களுக்கு வெகு அருகாமையில் நெருங்கிவிட்டது. கனவுகள் ஏற்படுமானால் நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற வேண்டிய ஒரு சம்பவம். நிச்சயமாக அது நிறைவேறிய தீரும். விடுகதையை போன்ற ஒரு சம்பவம். ஒவ்வொரு கனவும் விடுகதையை போன்ற ஒரு உண்மையை கொண்டிருக்கிறது. நேரடியான பொருள்கள் கொண்டதாக அந்த கனவுகள் ஒருபோதும் அமையாது. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அந்த கனவுகளின் விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு கற்பனையும் பகல் பொழுதில் நீங்கள் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய வாழ்க்கையில் நாளைய வாழ்க்கையினுடைய முன்னறிவிப்பாகவும் முன்மாதிரியாகவும் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு பயத்தை ஏற்படக்கூடிய ஒரு உணர்வோ ஒரு கவலையோ ஏற்படுமானால் உங்களுடைய பாதையை நீங்கள் இறைவன் பக்கம், உள் உணர்வுகளின் பக்கம், பயபக்தியின் பக்கம் திருப்புங்கள். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் என்பது உண்மையானால் பயபக்தியின் அடிப்படையில் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் அமைய வேண்டும். பார்த்த பிறகு ஒரு துன்பம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்த பிறகு எந்த அளவுக்கு அச்சம் கொள்வோமோ அதைவிட அதிகமாக அச்சம் கொள்ளுங்கள். அது உருவாவதற்கு முன்பாகவே மறைவிலேயே அந்த எண்ணங்களில் ஒரு துன்பம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுது அந்த கவலை பற்றி நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். இறைவன் எனக்கு உதவ வேண்டுமே என்ற அந்த கவலை, நான் எப்படி இதை சமாளிப்பேன் என்ற கவலை வேண்டாம். உங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இறைவன் என்னை மன்னிக்க வேண்டுமே என்ற அந்த கவலை. பயம் ஏற்படும் பொழுது இதை விட்டு நான் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. எனவே பயம் அங்கு. இந்த துன்பத்திலிருந்தும் இன்னும் எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை பாதுகாப்பவன் என் இறைவன் மட்டும்தான். என் இறைவன் நிச்சயமாக என்னை பாதுகாப்பான் என்ற அந்த உறுதியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பயம் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது என் இறைவன் என்னை மன்னிப்பான் என்று உறுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவனுடைய ஒரு பெயர் மன்னிப்பவன். அந்த மன்னிப்பு மட்டும் இல்லை என்றால் நம்மில் ஒருவர் கூட என்று மிஞ்ச முடியாது. அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அவனுடைய ஞானங்களை நீங்கள் மறுத்து உங்களுடைய அறிவை அந்த ஞானங்களுக்கு மேலாக ஆக்கிக்கொண்டு பெருமை கொண்டவர்களாக நீங்கள் வாழும் பொழுது அந்த ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு என்ற இந்த பாவம், அவனுடைய ஞானங்களுக்கு மேலாக எனக்கு அறிவு இருக்கிறது, நான் தப்பித்துக் கொள்வேன், இறைவனை வென்று விடுவேன். ஒரு சுனாமி ஏற்பட்டு விட்டது,
உங்களால் முடிந்தால் அந்த கடலை அடக்கிவிடுங்கள். உங்களுடைய கால்களுக்கு அடியில் நிலம் நடுங்க ஆரம்பித்து விட்டது, பூமி பாலங்களாக பிளக்க ஆரம்பித்து விட்டன. உங்களுக்கு முடிந்தால் அந்த பூமியை ஒன்று சேர்த்துவிடுங்கள். உங்களால் பிளக்கவும் முடியாது, அதை ஒன்று சேர்க்கவும் முடியாது. எத்தனையோ ஊர்களில் பூகம்பங்கள் ஏற்பட்டுவிட்டன. அதன் பிளவுகளை இன்று நீங்கள் பார்க்கிறீர்களா? யார் அதை பிளவுபட வைத்தது? பாலங்களாக மைல்கள் கணக்கில் பூமிக்கு அடியில் பிளவுண்ட அந்த பூமி யார் பின்னர் அதை இணைத்தது என்பதை பாருங்கள். எங்கு சென்றாலும் நீங்கள் உங்களுடைய அகழ்வாராய்ச்சியில், தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கூடிய நீங்கள் பூகம்பங்களுடைய எந்த ஒரு ஆதாரத்தையாவது பார்த்திருக்கிறீர்களா? புதையுண்ட நகரங்களை நீங்கள் வெளிப்படுத்திவிடலாம். பாலங்களாக வெடித்து போன அந்த பூமி மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது எப்படி? யார் ஒன்றிணைத்தது? யார் பிளந்தது? யார் ஒன்றிணைத்தது? உங்கள் இறைவனையா நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? அவனையா வென்றுவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு இறைவனை மறுக்க வேண்டும் என்று கூறுகிறது. எவ்வளவுக்கு மறுப்பீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய துயரங்கள் நெருங்கி வந்துவிட்டன. எந்த அளவுக்கு நீங்கள் அவனை மறந்து விட்டீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய துயரங்கள் சற்று தள்ளி நிற்கிறது. அந்த துயரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு நேர வேண்டியது பிறருக்கு நேர்ந்து கொண்டிருக்கும், அதை நீங்கள் சுற்றி வர பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு நிகழ வேண்டியது அங்கு நிகழ்ந்திருக்கிறது. அவருக்கு நிகழ்வதற்கு முன்பாக அவர் பல ஆக்சிடென்ட்டை பார்த்திருக்கார். அவருக்கு நெருங்கி வர வேண்டியது வந்துவிட்டது என்று அன்று அவர் உணரவில்லை. இப்பொழுது உங்கள் கண் முன்பாக காட்டப்படுகிறது. உங்களுடைய காலம் உங்களுக்கு நெருங்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய மரணத்தை சந்திக்கும் இடத்திற்கு அடையும் பொழுது பிறருக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். அவர்களும் திருந்தாவிட்டால் அவர்கள் பிறருக்கு உதாரணமாக இருப்பார்கள். வரவேண்டியது நெருங்கிவிட்டது. இன்று சேட்டலைட் மூலமாக உலகமே உங்கள் முன்பாக காட்டப்பட்டுவிட்டது. ஒவ்வொரு துயரமும் உங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநியாயங்கள் மிதமிஞ்சிவிட்டன. உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரியக்கூடிய அரசாங்கங்கள் இனி வர இருக்கின்றன. நீங்களே தேர்ந்தெடுப்பீர்கள், என் மீது கொடுமையாக நீ ஆதிக்கம் புரிய வேண்டும் என்பதற்காக. அந்த அளவுக்கு இறைவன் தான் நாடியதை செய்பவன். உங்கள் கைகளாலேயே உங்கள் தலை மீது இடிவிட வேண்டும் என்று ஓட்டு போடுகிறீர்களே, இறைவன் தான் நாடியதை செய்பவன். இன்னும் கொடுமையான ஆட்சியாளர்கள் நிச்சயமாக வர இருக்கிறார்கள். நீங்கள் மறுக்க முடியுமா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரு ஆட்சி மாறி அடுத்த ஆட்சி வரும்போது இதோட மோசமாக, அடுத்த ஆட்சி வரும்போது இதோட மோசமாக, வேறு வழியை நீங்கள் காண மாட்டீர்கள். உலகம் முழுவதும் இந்த நிலை, நம் நாட்டில் மட்டுமல்ல. ஏனென்றால் உலகம் முழுவதும் இறைவனை நிராகரித்து விட்டவர்கள். இந்த பூமி உங்களுக்காக, நீங்கள் எப்பொழுது இறை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டீர்களோ இனி இந்த பூமி உங்களுக்கு இல்லை. உலகம் அழியும் நேரம் நெருங்கிவிட்டது. உலகம் அழிவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஊரும் அழிக்கப்படும், ஒவ்வொரு ஊரும் வேதனை செய்யப்படும். அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாலேயே பின்னர் அவர்கள் வரம்பு மீறும் பொழுது அந்த ஊரையே இறைவன் அழிக்கின்றான். இதுவும் நிகழும். இறுதியாக ஒவ்வொரு ஊரும் அழிக்கப்பட்டு இறைவனுடைய வேதனை அங்கு திணிக்கப்பட்டு அவர்கள் திருந்துவதற்குரிய ஒரு காலத்தவணை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதிலும் அவர்கள் திருந்தாதவர்களாக உலகம் முழுவதும் அநியாயம் நிலைக்கும் பொழுது உலகம் அழியும் நாள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு நாளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதற்கு முன்பாக உங்களுடைய மரணத்தை, உங்களுடைய வாழ்வின் கேடுகளை நீங்கள் எதிர்நோக்கியிருங்கள். எல்லோரையும் பயம் பற்றி கொண்டது உண்மை, நம்புங்கள். வீணுக்காக அந்த உணர்வுகள் தோற்றுவிக்கப்படவில்லை, வேடிக்கைக்காக அந்த உணர்வுகள் தோற்றுவிக்கப்படவில்லை. அந்த உணர்வுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டியது அவசியமாகிறது. எப்படி ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம் ஏற்படுகிறதோ அப்படியே இப்பொழுது சிக்கன் குனியா. மனிதர்களை நம்பிக்கை கொண்டு, மருத்துவ அறிவை நம்பிக்கை கொண்டு, கடவுளுக்கு அடுத்தபடியாக இன்னும் கடவுளுக்கு மேலாகவும் நீங்கள் தான் தெய்வம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த தெய்வங்கள் பொய்த்துவிட்டன. அந்த தெய்வங்கள் பொய் கூறின. அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அளித்ததெல்லாம் வெறும் ஏமாற்றை தவிர அல்ல. இனியும் நாம் மனிதர்களில் யார் பெருமை கொண்டும் தற்பெருமை கொண்டும் கர்வத்துடனும் அகங்காரத்துடனும் இருக்கிறார்களோ அவர்களை மனிதர்கள் என்று ஒருபோதும் கொள்ளப்போவதில்லை.
ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஒருபோதும் அது நம்மில் நிலைக்காது. இன்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆமாவா இல்லையா? உங்களுடைய நிலைமையை இறைவன் இன்று கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நமக்குள் இன்று 1000 எண்ணங்கள், நூற்றுக்கணக்கான கவலைகள், பல பல துன்பங்களும் பயங்களும் நிறைந்தவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு ஒலிக்கீற்று, நம்பிக்கை என்ற ஒலிக்கீற்றை அவனே உங்களுக்கு அளித்தான். அதை கொண்டுதான் இன்று நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கிவிடும் என்று நம்புகிறேன். எப்படி நீங்கும் தெரியாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அந்த வாழ்க்கையில் நுழைய போவதில்லை. இறைவனுடைய அனுக்கிரகத்தை கொண்டும் அவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டும் நீங்கள் நாளைய வாழ்க்கையினுடைய இருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டதன் காரணமாகவே இன்று என்னுடைய மனம் ஆறுதல் அடைந்திருக்கிறது. நாளைய வாழ்க்கை எனக்கு நன்மையாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் இதன் காரணமாக நான் கவலையை அற்றிருக்கின்றேன். எண்ணற்ற துயரங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் என்னை சுற்றி இருந்தாலும் இன்று என் மனம் அமைதி கொண்டிருக்கிறது. எப்படி? இது எப்படி சாத்தியம்? இப்பொழுது இறைவன் உங்களுக்கு கூறுகின்றான், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவுதான். உங்களிடமிருந்து உங்கள் இறைவன் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னை மறந்துவிட்டவர்களில் நீங்கள் ஆகிவிட்டீர்களா? அந்த அளவுக்கு நான் தேவையற்றவனாக ஆகிவிட்டேன். நீங்கள் என்னுடைய உதவி இல்லாமல் வாழ்ந்து விடுவர்கள் தானா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வர்கள் தானா? அந்த தேவைகளை நீங்கள் அறிவர்கள் தானா? நான் அறிவித்தால் தவிர நீங்கள் உங்களுடைய தேவைகளை அறிவர்கள் தானா? எத்தனையோ மூளை சுவாதீனம் கெட்டுவிட்டவர்கள் தங்களுடைய தேவைகளை அறியாமல் படுக்கையிலேயே சிறுநீர் கழித்து விடுவதும் உண்டு. எனக்கு என்ன தேவையோ அதை கேட்கக்கூட வாயில்லாமல் உணவை கூட நீங்களாக நேரம் பார்த்து ஊட்ட வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட இழிவான நிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவு எங்கே போய்விட்டது? திரும்ப கொண்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால். புத்தி நிலை தடுமாறிவிட்டது. இப்பொழுது முடிந்தால் அவனுடைய மனநிலையை சீர்படுத்துங்கள். எப்பொழுது உங்களுடைய அறிவின் எல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களோ அப்பொழுது நீங்கள் இறைவனை இறைஞ்சுகிறீர்கள். உங்களுக்காக குறிப்பிட்ட காலத்தவணை, அந்த காலத்தவணையின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று முடியும் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு முன்பாக நாம் இறைவன் பக்கம் திரும்புவோம். ஓரளவு இருதயம் நன்மையுடனும் ஒரு ஆதாயத்தை பற்றி கொண்டு நாளைய வாழ்க்கை எனக்கு நன்றாக அமையும் என்ற அந்த ஒரு உண்மை உணர்வுகளை கொண்டு என்னுடைய இருதயம் அமைதி அடைந்திருக்கும் நிலையில் இன்னும் அதிகமாக நான் என்னுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறேன். என்னுடைய இறைவன் என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவித்தது மட்டுமல்லாமல் நிச்சயமாக அந்த தேவைகளில் என்னை நிரப்பமாக்குவான், நிறைவாக்குவான். பூர்ணமாக நான் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அழகான பாக்கியத்தை எனக்கு தரக்கூடும் நம்பிக்கை கொள்கிறேன். இறைவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கை அவன் மீறப்போவதில்லை. அந்த வாக்கு என்ன? உங்களுடைய உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு என்ன? எச்சரிக்கையும் நல்லுபதேசமும். அதைத் தொடர்ந்து இறைவனுடைய மிக பெரும் பாக்கியங்களும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் அவன் உங்கள் மீது காட்டக்கூடிய பொறுமையும் இன்னும் உங்களுக்காக அவன் தன்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கூடிய ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகமும். எப்படி நீங்கள் இறைவனை மறுத்துவிடுவீர்கள்? மறந்தும் போவீர்கள். உங்களை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய வணக்கம், வழிபாடு, இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் அனைத்தும் அவனை நான் மறவாமல் இருப்பது என்பது ஒன்றே ஆகும். இறைவன் உங்களுக்கு துணை இருக்கும் பொழுது வேறு எந்த ஒரு தீமையும் உங்களை அணுகும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். ஆம், இங்கு நம்மை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே நாம் இறைவனை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்று முதலாக நான் எங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தேனோ இனி அதை விட்டும் நான் விலகுகின்றேன். என் இறைவனுக்கு நான் அச்சம் கொள்கிறேன். என் இறைவனுக்கு நான் உள்ளச்சத்துடன், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உள்ளச்சத்துடன் மனிதர்களிடையே என்னுடைய வாழ்க்கைக்கு
தேவையான பணிவை கொண்டு இறைவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அந்த பணிவை கொண்டு நான் வாழ்கிறேன். பெருமை கொண்டவனாக வாழ்வது இறைவனுக்கு பிடிக்காது. அந்த பெருமை கொண்டவர்கள் கூறுவார்கள், கடவுளே வந்தாலும் என்னை விட்டும் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பெருமையினுடைய உச்சகட்ட பேச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் சென்றுவிட வேண்டாம். இறைவனை மறந்தவர்கள் இறைவனுக்கு எதிராக தலைப்பட்டு இறுதியாக தன்னை இறைவனாக ஆக்கிக்கொண்டு பின்னர் இறைவனுக்கு மேலாகவும் தன்னை ஆக்கிக்கொண்டு எப்பொழுது அந்த வார்த்தையை கூறுகிறார்களோ நிச்சயமாக இறைவன் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டான். அந்த மனிதர்களை நீங்கள் ஆச்சரியமான மனிதர்களாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களுடைய குற்றங்கள் உங்களுடைய இருதயத்திலும் நிச்சயமாக இருக்கின்றன. நீங்களும் பிடிக்கப்படுவீர்கள். அந்த மனிதர்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய அந்த நிலையை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களாயின் அவர்களை நீங்கள் பின்பற்றவும் ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் மீதும் அதே வேதனை இறங்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்பட வேண்டாம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு காலத்தவணையின் பேரில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் பெருமையையும் கர்வத்தையும் பார்ப்பீர்களானால் அவர்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, எப்படி நீங்கள் வாழக்கூடாது என்பதற்கு. எந்த உள்ளத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடாது என்பதற்கு கர்வம் கொண்டவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள் அனைவரும் உங்களுக்கு முன்மாதிரிகள். எனக்காக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையினுடைய தன்மை உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்டது. அந்த தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆசைகள் நிரப்பமாக இருக்கின்றன. அந்த உள் உணர்வுகளை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து வாருங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம், ஏக்கம் கொள்ளவும் வேண்டாம். இறைவன் தன் அனுமதியின் பேரில் ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் என்றால் அதை கண்டு நீங்கள் பொறாமைப்படுவீர்களோ? உங்களுடைய பொறாமை உங்களை விட்டும் நீங்கி இருக்கிறதா என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து ஏங்கி விடாமல், பொறாமை கொண்டு விடாமல் உங்களுடைய மனதில் பாதுகாப்பை தேடுங்கள். அந்த தருணத்தில் பொறாமை கொள்வீர்களானால் இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த நன்மை உங்களை விட்டு நீங்குகிறது. அந்த தருணத்தில் நீங்கள் பொறாமை கொள்வதிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்களானால், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்களானால் நீங்கள் விரும்பிய உங்களுக்கு இறைவன் உள்ளுணர்வாக அளித்த அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவான். சமீபத்தில் இருக்கிறது. அப்படியானால் நம்மில் பலரும் பிறருடைய நிலையை கண்டு அதே போன்று தானும் வந்துவிட வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒவ்வொருவரின் மீதும் தரித்திரம் விதிக்கப்பட்டுவிட்டது. நம்முடைய தரித்திரத்திற்கான நிலை பிறரை போன்று வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த நிலைக்கு ஆகிவிட்டார்களே, எவ்வளவு விசாலமான வாழ்க்கையில் வந்துவிட்டார்களே என்று நீங்கள் எப்பொழுது எண்ணுகிறீர்களோ உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளையும் ஆசைகளாக உள்ளுணர்வுகளாக கொடுத்த பிறகும் இல்லை என்று கூறக்கூடிய அந்த தன்மையை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? பொறாமையின் காரணமாக உங்களுடைய நன்மைகள் நீங்கள் இழந்து விடுவீர்கள். பொறாமை என்பது கண் தீட்டாகும். உங்கள் மீது கண் தீட்டுப்படக்கூடாது என்று நீங்கள் விரும்புவீர்களே, அப்படி இருக்க பிறர் மீது உங்களுடைய கண் படலாமா? நீங்கள் எதை விதைத்தீர்களோ அது உங்கள் மீதே அறுவடையாகும் என்பதை எப்படி நீங்கள் மறந்தீர்கள்? பொறாமை என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 100க்கு 100 இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுங்கள். உங்களால் முழுமையாக முடியாது. மனிதர்களை பார்த்து ஏங்குவதும் பொறாமைப்படுவதும் தங்களுக்கு மேலாக உள்ளவர்களை பார்த்து, தங்களுக்கு கீழாக உள்ளவர்களை பார்த்து திருப்தி கொள்வதும் நம்முடைய தரித்திரத்திற்கு மேல் தரித்திரமான ஒரு போக்காக இருக்கிறது. என்னை விட மேலானவர்கள் என்ற நிலையில் நான் பார்க்கும்போது தாழ்ந்து விடுகின்றேன், என்னை விட கீழானவர்கள் பார்க்கும்போது நான் உயர்ந்து விடுகின்றேன். இனி எதற்கு உங்களுக்கு உயர்வு? டிப்ரெஸ் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு கீழானவர்களை பாருங்கள், அதை பார்த்தா நீங்கள் திருப்தி அடைங்க. கர்வம் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளுணர்வுகளை விட்டுவிடுங்கள், உங்களுடைய நன்மைகளை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு கீழானவங்களை விட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அதை வந்து திருப்தி அடைங்க. மேற்கொண்டு வாழ்க்கை வேண்டாம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதுவும் ஒரு உபதேசமாகவும் இருக்கிறது. இது கெட்ட உபதேசம்.
மனிதர்கள் யாவரும் ஒரே இனத்தவர்கள். இறைவன் தன் நாடியோருக்கு கொடுக்கின்றான். என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் அறிவதற்காக வேண்டி. யார் அறிவதற்காக வேண்டி? யாருக்கு கொடுத்தானோ அவன் அறிவதற்காக வேண்டி. கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அவன் பெருமை கொண்டு விடுகிறானா, அல்லது கொடுத்ததை கொண்டு தாராளமாக செலவழிப்பதன் காரணமாக இறைவனுடைய பாக்கியங்களை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறானா? இறைவன் உங்களுக்கு அருளை அதிகப்படுத்துகின்றான், அதிகப்படுத்த விரும்புகின்றான். ஆகவே அவனுடைய அருளிலிருந்து நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் பெற வேண்டும் என்பதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் படைக்கப்படும் பொழுது எந்த உண்மையை கொண்டு படைக்கப்பட்டீர்களோ அந்த உண்மையின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் இழப்பதற்கு என்பது ஒரு கேள்வி. குழந்தையாக நீங்கள் பிறக்கும் பொழுது தெய்வ குணங்கள் அனைத்தையும் கொண்டு பிறந்தீர்கள், அப்படித்தானே? குழந்தைக்கு தெய்வ குணங்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா? அந்த அழகான குணத்தின் காரணமாக பால்மனம் மாறாத நிலை ஏற்படும் வரையில் அந்த அழகான முகத்தையும் அந்த கனிவான இருதயத்தையும் உங்களால் அந்த முகங்களில் பார்க்கவும் முடிகிறது. சிறு குழந்தைகள் பிறந்தது முதலாக அவர்கள் உள்ளங்கள் கலங்கம் அடையும் வரையில் பால்மனம் மாறாத அந்த குழந்தைகளுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இறைவனுடைய அனைத்து அணுக்களும் அந்த குழந்தையின் முகத்தில் தாண்டவமாடும். நிரம்ப பெற்றிருக்கும், எந்த கவலையும் இருக்காது. நீங்கள் தரித்திரர்களாக வாழலாம், அந்த குழந்தைக்கும் ஒருவேளை சாப்பாடும் கூட கிடைக்காது, இருந்தாலும் கவலையோ பயமோ இருக்காது. பசியினுடைய ஒரு கொடுமை இருக்குமே தவிர கவலையோ பயமோ இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பித்துக் கொடுக்கிறீர்கள், இனி நமக்கு வாழ வழி இல்லை. முதல் முறையாக நீங்கள் அந்த குழந்தையின் இருதயத்தில் நீங்கள் கற்பிக்கிறீர்கள், உணவு இன்றி நம்மால் வாழ முடியாது. அத்தோடு பணமின்றி உணவு கிடையாது. இந்த பணம் என்பது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு சதியாகும். உணவு வேண்டும் என்ற அந்த ஒன்றை தவிர உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் வேண்டாம். அந்த பால் மனம் மாறாத குழந்தைகளிடம் இருப்பது தெய்வ குணங்கள். அந்த குணங்களை பாதுகாக்க இறைவன் ஒருவன் போதும், நீங்கள் பாதுகாக்க முடியாது. தெய்வ குணங்களை பாதுகாப்பது யார்? மனிதனா இறைவனா? யார் தகுதி படைத்தவர்கள்? நிச்சயமாக இறைவன் மட்டும்தான். குழந்தையும் தெய்வமும் மனத்தால் நிச்சயமாக ஒன்று என்பதை நாம் அறியாதவர்கள் இல்லை. வளர்ந்து வரும்பொழுது அவ்வளவையும் தொலைத்தோம். இனி எதை கொண்டு வந்தீர்கள்? எதை இழந்து விட்டீர்கள்? எதை திரும்ப பெற வேண்டும் நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக? இறைவன் உங்களுக்கு அமானிதமாக அளித்தானே, நம்பி ஒப்படைத்தானே, அந்த அமானிதத்தை நீங்கள் திரும்ப எடுத்து செல்ல போகிறீர்களா, விட்டு தொலைத்து விட்டு நரகத்திற்கு போகிறீர்களா? சொல்லுங்கள். இது தெய்வ வாக்கா அல்லது மனிதர்களால் புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட அலங்காரமான வார்த்தைகளா? எதை கொண்டு வந்தீர்கள் இழப்பதற்கு என்று நீங்கள் கேட்பீர்களானால், அறிவு என்பது சுத்தமாக இல்லை என்று ஆகிவிட்டதா இவ்வாறு கேட்பதற்கு? நிச்சயமாக இது வேத வாக்கு அல்ல, மனிதர்களால் புனையப்பட்ட ஒரு அலங்கார வார்த்தை. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இனி ஏன் கவலை? இதை நம்பிக்கை கொண்டேன் என்றால் கவலை கூடாது. பிறகு ஏன் கவலை வந்தது? கவலை வந்தது என்றால் இது பொய். அது பொய்யோ இல்லையோ நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். வேத வாக்குகளின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று நீங்கள் திருப்தி கொண்டிருக்க வேண்டும். திருப்தி கொள்ளவில்லை என்றால் வேதத்தை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள், அல்லது அது பொய்யான வாக்காக இருக்க வேண்டும். ரெண்டில் எது சரி? எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நிச்சயமாக பூர்ணமாக அமைதி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் வேத வாக்குகளை பொய்ப்பிக்கிறீர்களா அல்லது வேத வாக்கு இல்லை என்பது உங்களுடைய ஞானங்கள் உணர்த்துகிறதா? எது நடக்குமோ அது நன்றாக நடக்கிறது என்றால் ஏன் நாளையை பற்றிய கவலை உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வேத வாக்கை பொய்ப்பிக்கிறீர்கள் அல்லது அது வேத வாக்கு அல்ல.
இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்துவிட்டால் இது வேதவாக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்குங்கிற இந்த வார்த்தையை முடித்தால் தவிர இதற்கு அர்த்தமில்லை. இறைவனே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நடந்ததும் நல்லது, நடந்து கொண்டு இருப்பதும் நல்லது, நடக்கப் போவதும் நல்லது. அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற வார்த்தை அங்கு கிடையாது, மனிதனால் எழுதப்பட்டதன் காரணமாக. இப்பொழுது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற வார்த்தையை சேருங்கள், அந்த வார்த்தை பூர்த்தியாகும். நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயம். எதன் மீது நம்பிக்கை? இறை நம்பிக்கை. இறைவனை நம்பிக்கை கொள்ளும்போது என்னை கைவிட மாட்டான். நான் செய்தவற்றில் மிக பெரும் தீன்மையையும் அவன் என்னை, இறைவனை நான் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக எப்படி நம்பிக்கை கொள்கிறேன்? அவன் மன்னிப்பவன், கருணையாளன், இரக்கமுடையவன், என் மீது பொறுமையாளன். இவ்வளவு தன்மைகளையும் கொண்டு நான் அவனை நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு அவன் உத்தரவாதம் அளிக்கின்றான். அந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவனாக நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான். இந்த நம்பிக்கையின் காரணமாக என்னுடைய பாவங்களின் தீமைகளை என்னை விட்டும் நீக்கி நான் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு கூலியாக அதற்கு பதிலாக அழகிய நன்மையை கொண்டு என்னை நிரப்பமாக்குவானே, இன்னும் அதிகமாக்குவானே, அந்த இறைவன் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன். நான் இவ்வளவு பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பானா என்று கேட்க வேண்டாம். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையானது கடவுள் என்ற அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை அல்ல, இறைவன் என்ற அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை அல்ல, இறைவனின் மிக மிக உன்னதமான குணங்களில் ஒன்றான மன்னிப்பவன் என்ற அந்த வார்த்தையின் மீதும், என் மீது இரக்கமுடையவன் என்று தன் மீது அவன் என் மீது இரக்கம் கொள்வதையும் கருணை கொள்வதையும் கடமையாக்கி கொண்டானே, அவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த ஏற்புக்கு நிச்சயமாக அவன் செவி கொடுப்பவன். இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் சமீபமாக நெருங்கி அவனை வழிபட முடியும், அவனை நம்பிக்கை கொள்ள முடியும் என்பதை பாருங்கள். என் இறைவனை பார்த்தது கிடையாது, ஆனால் அவனுடைய குணங்கள் தெரியும். அந்த குணங்கள் எனக்குள்ளும் உண்டு. நான் எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது இரக்கம் என்ற குணத்தை கொண்டு வாழ்கின்றேனோ, உபயோகிக்கிறேனோ, பயன்படுத்துகிறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு இறைவன் நெருக்கமானவன். அந்த குணத்தை பாதுகாப்பவர் அவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். தாராளமாக செலவு செய்யுங்கள். அருளிலிருந்து உங்களால் முடியும், பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்ய முடியாது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீங்கள் சொந்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, அனைத்து பொருள்களையும், பூமி நிறைய நீங்கள் தங்கத்தையே கொண்டிருந்தாலும் சரி, இன்னும் அதை போன்ற ஒரு மடங்கை கொண்டிருந்தாலும் சரி, எங்கே செலவாகிவிடுமோ என்று பயப்படுவீர்கள். அதிலிருந்து ஒரு பாகத்தை அவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டீர்கள், அவனுக்கே தர மாட்டீர்கள். வற்புறுத்தி கேட்டாலும் இல்லை என்பீர்கள். மனிதர்களுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய குணத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது இறைவனுடைய அருளை நீங்கள் நாடுவதற்கு சமமாகும். இறைவனுக்கு நீங்கள் நெருக்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனை உங்களை சார்ந்தவர்களாக நீங்கள் அவனை இன்னும் நெருக்கமாக அழைக்கிறீர்கள். அவனுடைய அருளை நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். பொருள் அடிப்படையில் உங்களால் செலவு செய்ய முடியாது. கனிவான பேச்சுக்களும் தர்மம் செய்துவிட்டு நோவினை தொடரும்படியான சொல்லி காட்டுதலும் வேண்டாம். கனிவான பேச்சுக்களை கொண்டு இந்த விதமான தர்மங்களை விட நீங்கள் உங்களுடைய நிலைமை உயர்த்தி கொள்ளுங்கள். பிறர் மீது இரக்கம் கொள்ளுங்கள். இரக்கம் என்ற அந்த ஒரு குணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இருக்கிறதே, அதைவிட மேலானதாகும். கனிவான சொல், எரிச்சல் கொள்ளாமல், எனக்கே குறைவாக இருக்கிறது, இந்த சமயத்தில் வந்து இவன் கேட்கின்றானே என்று நீங்கள் எரிச்சல் கொண்டு விடாமல் அப்பொழுதும் கனிவான வார்த்தையை பேசுங்கள். முடிந்தால் கொடுங்கள், அப்படியில்லை என்றால் கனிவான வார்த்தையை பேசுங்கள். இறைவன் உங்களை சோதிக்கின்றான். தன் புறத்திலிருந்து அதிகமாக உங்களுக்கு வழங்குவதற்கு முன்பாக அழகான சோதனையை கொண்டு உங்களை சோதிக்கின்றான். ஏன் அந்த சோதனை? நன்மைக்காகவே. ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சா அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டா உங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள், ஃபெயில் ஆகிட்டா உங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். டெஸ்ட் வச்சால் தவிர நீங்கள் அதுக்கு முயற்சிக்க மாட்டீங்க. யார் முயற்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டெஸ்ட் தேவையில்லை. நாம் என்று இறைவனை அடையக்கூடிய முயற்சியில் இருப்போம், நமக்கு சோதனைகள் வராது.
அவ்வாறு இறைவனை மறந்த நிலையில் என்னை நினைவுகூருங்கள் என்பதற்காக இறைவன் ஒரு சோதனையையும் வேதனையும் கொண்டு வரும் பொழுது இறைவனின் பொறுமையை முதல் முறையாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி கேளுங்கள். அவனை நினைவு கூறக்கூடிய ஞானங்களையும் அவனிடமிருந்தே நீங்கள் கேட்டு பெறுங்கள். அருள் பெற்றவர்களாக இருங்கள். அருளை உடைய ஒவ்வொருவருக்கும் தன்னிடமிருந்து அவன் அருளை அதிகரிக்கின்றான். அந்த அருளில் இறைவனுடைய முழு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. எதை கொண்டு வந்தீர்கள்? இறைவனுடைய அருள் அவ்வளவையும் கொண்டு வந்தீர்கள். இறைவன் உங்கள் மீது இறக்கப்படுகின்றான். நீங்களும் இறக்க குணம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன். பொறுமை கொண்டார் பூமி ஆழ்வார் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். பொறுமைக்கு உரிய கூலி, அதனுடைய அந்தஸ்து தகுதி என்ன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இறைவன் நியாயமானவன். நீங்களும் நியாயத்தை விரும்புவீர்கள். மனிதர்களுக்குள்ளாக உண்மையாளன். உண்மை பேசுவதை நீங்களும் விரும்புவீர்கள். இறைவனுடைய அனைத்து குணங்களையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். நன்மையின் பக்கம் நில்லுங்கள். தீமையின் பக்கம் சாய்ந்துவிட வேண்டாம். இறைவனுக்கு எதிராக போர்த்தொடுக்க வேண்டாம். நன்மையாளர்களாக நீங்கள் வாடுங்கள். இறைவனுடைய அருட்கொடைகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய குணங்களிலிருந்து இறைவன் எந்த அருளை உங்களுக்கு அருளினானோ அதிலிருந்து பகிரங்கமாகவும் மறைவாகவும் செலவு செய்யுங்கள், உபயோகப்படுத்துங்கள். அருளை உடைய ஒவ்வொருவருக்கும் தன் அருளை இறைவன் அதிகப்படுத்துகின்றான். அந்த அருள் மிக பெரும் ஞானங்களாக உங்களுடைய வாழ்க்கையை லேசாக்கக்கூடிய பாதைகளை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு தகுதியின் மீது உங்களை நிச்சயமாக அமைக்கும். அதுவே உங்களுடைய உயர்வான வாழ்க்கையினுடைய அடிப்படையாகவும் அமையும். உயர்வான அந்த தளத்தில் உங்களை இறைவன் அமைப்பான். மற்ற மனிதர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். நாக்கை தொங்க போடும் மனிதர்களை விட்டுவிடுங்கள். இறைவனுக்கு எதிராக போர் தொடுக்கும் மனிதர்களை விட்டுவிடுங்கள். முடிந்தால் அவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வேறு. பொறுமையாளர்களாக இருப்பது இறைவனுடைய அனைத்து நற்குணங்களையும் நமக்கு கொண்டு வரக்கூடிய, சமீபமாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த பாதையில் உங்களை வழியமைக்கும். பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான். பொறுமை அனைத்து நன்மைகளுக்கும் வித்திடுவதாக இருக்கின்றது. நன்மையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். இந்த பொறுமையும் நன்மையை மட்டுமே முடிந்தால் நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் தன்னுடைய அருளிலிருந்து இன்னும் அதிகமாக வழங்குகிறான். அது ஞானங்கள் ஆகும். அந்த ஞானங்கள் மனிதர்களுடைய வழிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பொறுமை அனைத்து நன்மைகளுக்கும் காரணமாக அமைகிறது. அந்த பொறுமை இல்லை என்றால் உங்களுடைய நன்மைகள் எதுவும் உங்களுக்கு இல்லை. பொறுமையிலிருந்து விளைவது அவ்வளவு நன்மைகளும். நீங்கள் ஒவ்வொரு நன்மையாக தேட வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இறைவனுடைய அனைத்து நற்பண்புகளையும் அதிகரிக்கும். உங்களை அறியாமலேயே சிந்திக்கும் ஆற்றலையும் அதிகப்படுத்தும். இறை ஆற்றலாகும். சிந்திக்கும் ஆற்றல் என்பது இறை ஆற்றலாகும். சிந்தனை எப்பொழுது இல்லையோ நாம் இறைவனை மறந்துவிட்டோம். மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொற்பமான அறிவை தங்களுக்கு போதும் என்று ஆக்கிக் கொண்டார்கள். அந்த அறிவின் காரணமாகத்தான் நீங்கள் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அனைத்து தீமைகளையும் நன்மைகளோடு சேர்த்து. அந்த தீமைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது. அதில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும் இறக்கும் காலம் வரையில். உங்களுடைய ஒவ்வொரு நோய்க்கும் காரணம் மனதில் இறைத்தன்மைகள் இல்லாத ஒன்றுதான். காது கேட்கவில்லை, என்ன செய்வது என்பது ஒரு கேள்வி. காது இல்லை என்றால் வாழ முடியாது என்று யார் சொன்னது? கண் இல்லை என்றால் வாழ முடியாது என்று யார் சொன்னது? வாய் பேச முடியவில்லை என்றால் வாழ முடியாது என்று யார் சொன்னது? ஹெலன் கெல்லர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, வாயும் ஊமை. எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள்? நூல்களை எழுதினார்கள். எப்படி பேசினார்கள்? இறைவன் தான் நாடியதை செய்வான். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். முயற்சி தேவையில்லை, நம்புங்கள். கண்ணில்லாமல் வௌவால்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் தான் நாடியதை செய்பவன். உங்களுக்கு தேவையெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான். உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும். என்ன வேண்டும் உங்களுக்கு? நம்பிக்கை ஒன்றுதான் வேண்டும். உங்களுக்கு கண் இருக்கிறது, டெய்லி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை, அப்படி தானே? கண் இல்லாத கூடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்குது இறைவன் அருள்? கண் இருக்கிறதுனாலையா, கண் இல்லாதனாலையா? கண்ணை பார்த்ததுனால எல்லார் மீதும் பொறாமப்பட்டு தன் புறமிருந்து என்னென்ன தீமைகள் இருக்குதோ அவ்வளவே கண்டு பொறாமப்படுறீங்க. அந்த பொறாமையோட ஒரு பார்வையில் என்னென்ன கேடுதல் செய்ய முடியுமோ அவ்வளோ கேடு நடந்துட்டு இருக்குது. இதற்கு கூலியாக நீங்கள் கொடுக்கப்படுவது உங்களுக்கு
மிக பெரும் தீமைகளை கொண்டிருக்கக்கூடிய அச்சமும் பயமும், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய விரக்தியும், எந்த நன்மையும் உங்களுக்கு இல்லை என்ற அந்த ஒரு வாழ்க்கையும். குருடர்கள், பார்வையற்றவர்களுக்கு இந்த பொறாமை தீட்டு என்ற தீட்டை பிறர் மீது அவர் உபயோகிக்காத காரணத்தால் கவலையும் பயமும் இல்லை என்றாக்கிவிட்டான். இன்று இந்த கண்களை வைத்துக்கொண்டு இனியும் நீங்கள் தீட்டு என்ற ஒன்றை, பொறாமை தீட்டு என்ற ஒன்றை உங்களுடைய பார்வைகளிலிருந்து எரியாமல் இருப்பீர்களானால் இன்று உங்களுடைய கவலை உங்களை விட்டு நீங்கும். அவர்களை இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். ஒரு நாளாவது கவலைப்பட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கவலை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இந்த கண் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? மனசு கண் ரெண்டில் எது உங்களுக்கு விருப்பமானது? எந்த துன்பம் உங்களுக்கு பயங்கரமானது? கண் இல்லைங்கிற ஒரு துன்பம், மனசில் நம்பிக்கை இல்லாமல் விரக்தி அடைந்து பயமடைந்து கதிகலங்கி நிற்கக்கூடிய இன்னொரு துன்பம். இந்த இரண்டில் எந்த துன்பம் மோசமானது? நீங்கள் கண் உள்ளவர்களுக்கு மனதின் துன்பம் அதிகம். கண் இல்லாதவர்களை இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு பயமோ கவலையோ கிடையாது. கண் உள்ளவர்கள் தூக்கில் தொங்கி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குருடர்கள் தூக்கில் தொங்கியதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. வாழ்க்கை யாருக்கு, யாருக்கு வாழ்க்கை இல்லை? மனிதர்களை பார்த்து அவனுக்கு கண் இருக்கிறது, எனக்கு கண் இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய தேவை என்ன நம்புங்க, போதும். மனிதர்களை பார்த்து நீங்கள் அவரை போன்று என்று எப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்களோ அவருக்கு பகிரங்கமான விரோதி நீங்கள், இறைவனுக்கும் விரோதி. உங்களுடைய கண் தீட்டு உங்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல் போன்ற இந்த விஷயங்களுக்கு உங்களை ஆளாக்கிவிடும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் தான் பில்லி, நீங்கள் தான் சூனியம், நீங்கள் தான் ஏவல். உங்கள் மீது அவ்வளவையும் நீங்கள் உங்கள் மீது சாட்டிக் கொள்கிறீர்களே, அது நீங்கள் பிறரை பார்த்து பொறாமைப்படும் கண்களை கொண்டு தீண்டியதன் காரணமாக. நன்மைக்கு நன்மை கூலி, தீமைக்கு தீமை மட்டுமே கூலி. அறிந்து கொள்ளுங்கள், பில்லி, சூனியம், ஏவல் அனைத்தும் வெளியில் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் நன்மையாளர்களாக இருப்பீர்களானால் இது இல்லை. பிறரை பாருங்கள், அவர்களைப் போன்று இல்லையே என்று ஏங்கிவிட வேண்டாம், கூடாது. இது ஞானங்களிலிருந்து உங்களுக்கு உபதேசிக்கப்படுவதாகும். புத்தகங்களில் படித்துவிட முடியாது. எந்த சாமியாரும் கூறிவிட முடியாது. எந்த ஆன்மீகவாதியும் கூறிவிட முடியாது. நீங்கள் கேட்டும் இருக்க மாட்டீர்கள். இது இறை பாக்கியம் உங்களுக்கு தரப்படுகிறது. சுலபமான வழி. பொறாமை கொள்ளாதீர்கள் என்று கூறுவார்கள். ஏன் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டும். பொறாமை என்ற அந்த கண் தீட்டு இறைவன் எனக்கு கொடுத்த நன்மைகளெல்லாம் மறந்துவிட்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீமையை நான் விரும்புவதாகும். எனக்கு முன்பாக அவன் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, அவனுக்கு மேலாக நான் வர வேண்டும். மனித சமுதாயத்திற்கு எதிரி, இறைவனுக்கும் எதிரி. உங்களுக்கு எந்த கேடும் செய்யாமல் இருக்க இறைவன் தன் அருளை கொண்டு அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக, இறைவன் கொடுத்ததன் காரணமாக நீங்கள் அவர்கள் மீது பொறாமைப்படுகிறீர்களா? குருடர்களுக்கும் பார்வையுடையோருக்கும் இடையே காட்டிய ஒரு உதாரணம் உங்களுடைய வாழ்க்கையின் கண்களை திறக்க வேண்டும். பொறாமை என்ற அந்த உணர்வு ஏற்படும் பொழுது உங்களை நீங்கள் வருந்துங்கள், வருத்திக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், பயம் பக்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கேடு உங்களை அடைந்து விட்டது. எந்த ஒருவரையும் பார்க்கும் பொழுது இன்று முதலாக பொறாமை என்ற ஒன்று தீண்டிவிட வேண்டாம். எனக்கு பெருமையும் வேண்டாம், உங்களுக்கு பொறாமையும் வேண்டாம். உங்களுக்கு பெருமையும் வேண்டாம், உங்களை பார்த்து எனக்கு பொறாமையும் வேண்டாம். எனக்கு கீழாகவும் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், உங்களுக்கு மேலாகவும் நான் ஆகிவிட மாட்டேன். நாம் ஒரே சமுதாயத்தவர்கள், இறைவனுக்கு உரியவர்கள். இன்று உங்களுக்கு போதிக்கப்படுவதெல்லாம் குருடர்கள் பார்வையுடையவர்கள் என்ற இந்த அடிப்படையில், பார்வையுடையவர்களுக்கு அவ்வளவு கேடும் மனதளவில் இருக்கிறது, குருடர்களுக்கு எந்த கேடும் மனதளவில் இல்லை. அவர்களை இறைவன் பாதுகாக்கிறான். பார்வையுடையவர்கள் தான் தற்கொலையில் ஈடுபட்டவர்கள். இன்று வரையில் ஒரு குருடர் கூட தற்கொலையில் ஈடுபட்டவர்கள் இல்லை. பார்வையுடையவர்களுக்கு பயம், கலக்கம், குருடர்களுக்கு அமைதியும் நிம்மதியும் ஆறுதலும்.
அவர்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள், நீங்கள் குருடர்களாக விட்டீர்கள் இருதயத்தில். அவர்களை இறைவன் பாதுகாத்தான், நம்மை இறைவன் கைவிட்டு விட்டான். நம்முடைய கேடு என்ன? இறைவனை மறந்தோம், இறைவனை நிராகரித்தோம், அவனுடைய உள்ளுணர்வுகளை நான் நன்மையுடன் வாழ வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு நாம் நிராகரித்தோம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் சோதனையில் சிக்கிக்கொண்டோம். அதிலிருந்து மேலவும் வழியில்லை. அப்பொழுதும் கூட மற்றவன் நன்றாக இருக்கிறானே, நான் இப்படி ஆகிவிட்டேனே என்பதுதான். நான் நன்றாக வேண்டும் என்பதில்லை. எனக்கும் இன்னொருவருக்கும் காய்ச்சல் வந்துவிட்டது, சந்தோஷம். அவனுக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சிச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவனும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தானா சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். இது மனிதர்களுடைய கேடு, பழகிவிட்ட கேடு. அந்த கேடுகளை தங்களுக்கு இயற்கையாக்கி கொண்டார்கள், மிக பெரும் கேடு. இனி அவர்கள் மீட வழியில்லை. உதாரணங்கள் 1, 2 உங்களுக்கு கொடுத்தாலே போதும். இதை கொண்டு நீங்கள் சிந்தித்து உணர்ந்து தெளிவர முடியும். இன்னைக்கு உங்களுடைய துயரங்கள் அவ்வளவும் போகணும்னு சொன்னால் பிறரை பார்த்து ஏக்கம் கொள்ள வேண்டாம். ஏக்கம் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக ஏக்கம் வரும். இன்னைக்கு உதவி தேடுங்க. என் இறைவனே, பொறாமை கொள்வதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். அதே என்ன மனசில் இருந்துகிட்டே இருக்கட்டும். பொறாமை என்ற உணர்வு வரும் பொழுது இதற்கு நிகரான ஒரு கேடு இல்லை, பில்லி சூனியம் கிடையாது. நீங்களே இவ்வளவுமாக ஆகிவிட்டீர்கள், நீங்கள் திருந்த மாட்டீர்களா? வேண்டாம். உங்களுக்காக உள் உணர்வுகள், அழகான உணர்வுகள், ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான். அதன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள், பக்தி கொள்ளுங்கள். இந்த பக்தி நம்பிக்கை கெட்டுவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுது கெடும் என்றால், என்னுடைய தேவைகளை விட்டு இன்னொருவருக்கு தேவையாக கொடுக்கப்பட்ட அதன் மீது நான் எப்பொழுது நாட்டம் கொண்டு ஏக்கமும் கொண்டு விடுகிறேனோ பயந்து கொள்ளுங்கள், இந்த பக்தி வீணாகும். உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுது வீணாகிறதோ அப்பொழுதே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிட்டன. உங்களுக்கு இனி அது கிடையாது, அந்த பாக்கியம் கிடையாது. பயபக்தியின் அடிப்படையில் இன்று முதலாக நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள். வணக்க வழிபாடு என்பது வெறும் சடங்காகிவிட்டது. உங்களுடைய இறை குணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இறை அருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அருளிலிருந்து செலவழித்து வாருங்கள். உங்களுடைய தேவாலயம், உங்களுடைய மசூதி, உங்களுடைய கோயில் அனைத்தும் உங்களுடைய இருதயங்கள் அவனுடைய அருள் நிறைந்திருக்கிறது. அந்த அருளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களுடைய அனைத்து கேடுகளிலிருந்தும் நீக்கம் பெற்றவர்கள். இறைவனுடைய அருளில் நீங்கள் நிச்சயமாக காலடி வைத்து விட்டீர்கள். இனி உங்களுடைய பார்வைகள் திரும்ப வேண்டாம். உங்களுடைய இருதயங்களை விட்டு மனிதர்கள் பக்கம் உங்களுடைய பார்வைகள் திரும்ப வேண்டாம். உங்கள் கண்கள் இன்று வரை குருடாக இருந்தது, இப்பொழுது உங்களுக்கு பார்வை கிடைத்திருக்கிறது. நம்பிக்கையாளர்களாக நாம் இன்று முதலாக இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக, இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக, மனிதர்கள் நமக்கு அறிவித்திருக்கக்கூடிய சடங்குகள் எதுவும் கூடாது. நமக்கு மற்றவர்களுக்கும் அங்க அடையாளங்களில் நான் இதை சார்ந்தவன் என்ற அந்த ஒரு அடையாளங்கள் நிச்சயமாக கூடாது. இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்கு திருந்துவதற்கு இது முதல் படி. நானும் நீங்களும் ஒன்று, நான் வேறுபட்டவன் உங்களை விட்டு என்று காட்டக்கூடிய அடையாளங்கள் எனக்கும், என்னை விட்டு நீங்கள் வேறுபட்டவர் என்று காட்டக்கூடிய அடையாளம் உங்களுக்கும் நிச்சயமாக ஷைத்தானுடைய பிரிவினையை ஏற்படுத்தும். எனக்கும் உங்களுக்கும் எதிராக விரோதத்தையும் பகைமையையும் வாழும் காலமெல்லாம் நீடிக்க செய்துவிடும். அது கூடாது. நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டோம், மனிதர்களாக வாழ்வோம். மதம் பிடித்த யானைக்கு மட்டுமே பிடிக்கக்கூடிய வெறி பிடித்தவர்களாக, மதம் பிடித்தவர்களாக வாழ வேண்டாம். நமக்கு மதம் வேண்டாம், அதாவது வெறித்தனம் வேண்டாம். வெறியர்களுடைய வாழ்க்கை வேறு, மனிதர்களுடைய வாழ்க்கை வேறு. நாம் மனிதர்கள் ஒன்றுபட்ட சமுதாயமாக இருப்போம். நமக்கு இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவன் எங்கு? மேலும் இல்லை கீழும் இல்லை, என்னுடைய உள் உணர்வுகளாக இருக்கின்றான். என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பான். நிச்சயமாக தெரிகிறது, நன்மையை செய்ய எனக்கு மனம் ஆதல் இருக்கிறது. ஒரு தர்ம காரியத்தை செய்ய நான் செய்த பாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும் என்ற அந்த ஒரு ஆறுதல் இருக்கிறது. எந்த அளவுக்கு இறைவன் சமீபமாக இருக்கின்றான், ஏன் அவனை பார்க்க முடியாது என்று கூறியவிட பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக, பிறர் மீது பொறாமை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதன் அடிப்படையில்
உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த குருடர்கள் பார்வையுடையோர் இருவருக்கும் உள்ள உதாரணத்தில் எவ்வாறு இறைவன் குருடர்களை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான் என்பதையும், பார்வையுடையவர்களுக்கு எவ்வாறு அவர்களுடைய பொறுப்பிலை விட்டுவிட்டான் என்பதையும், அதன் காரணமாக யார் மனதில் நன்மையை உடையவர்கள், இருதயத்தால் குளிர்ந்தவர்கள் யார், இருதயத்தில் வெப்பங்களும் சூடுகளும் கொண்ட அலைவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு உணர்வை கொண்டு, இறை வணக்க வழிபாட்டை கொண்டு, பொறாமை கொள்ள மாட்டேன், என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த உணர்வை கொண்டு, உள்ளுணர்வுகளில் எனக்கு எதை இறைவன் அனுமதித்தானோ அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன், பக்தி கொண்டேன். இனி நான் பொறாமை கொண்டு விடாமல், பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை விடாமல் அந்த பொறாமையின் காரணமாக எனக்கு ஏதும் தீங்கு ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்தின் அடிப்படையில் என்னை நான் திருத்திக் கொண்டவனாக, என்னுடைய நம்பிக்கையின் மீது பக்தி கொண்டவனாக, பயபக்தியுடையவனாக, இதையே இறை வழிபாடாக ஏற்றுக்கொண்டு இனி நான் வாழ்வேன். நான் வாழ்வது மனித சமுதாயத்தில். ரெண்டும் கெட்டான் வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை இனி நமக்கு கூடாது. எப்பொழுதும் எனக்கு இறைவன் வேண்டும். அந்த இறை உணர்வு எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் இறைவன் அதை தீர்மானிக்கிறானே தவிர, தனியாக ஒரு காட்டுக்குள் நுழைந்து கொண்டோ, ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டோ, கட்டத்துக்குள் நுழைந்து கொண்டோ நீங்கள் என்ன உலருகிறீர்கள், எந்த சடங்குகளில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நன்மைகளிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும், நல்ல பேச்சுக்கள் நீங்கள் எதை பேசினாலும் அது உண்மைதானா, உங்களுடைய இதயத்தில் இருப்பதைத்தான் நீங்கள் பேசுகிறீர்களா, அல்லது வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் நீங்கள் பேசுகிறீர்களா என்பதை இறைவன் அறிந்து, உங்களுடைய இருக்கக்கூடிய உண்மைகள், அதன் நன்மைகளை நீங்கள் அனுபவித்த நிலையில் பிறருக்கும் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதை ஓதுபவர்களாக இருப்பீர்கள். செய்ததை கூறுவது ஓதுவதாகும். செய்யாததை கூறுவது வெறும் வெற்று பேச்சு, வீண் பேச்சு, பெருமைக்காக நீங்கள் கூறுவதாகும். அந்த பெருமையிலிருந்து நீங்கள் விலகுங்கள். நீங்கள் செய்யாததை கொண்டு உங்களுடைய ஒரு பெருமைக்காக கூறிவிட வேண்டாம். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். பெருமை கொண்டவர்களை கொண்டு ஏங்கவும் வேண்டாம். நீங்கள் பெருமை கொண்டவர்களாக, நீங்கள் செய்யாததை கொண்டு அதனுடைய பெருமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல வார்த்தைகள் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். அப்படியானால் இன்று உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் செய்து கொண்டிருப்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இதில் இறைவனுடைய பாக்கியம் எந்த அளவுக்கு அழகானது என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு உண்மையானது என்பதையும் நினைவு கூறுங்கள். பொறாமை வேண்டாம். உங்களுக்கும் அழகான வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டீர்களோ அப்பொழுது உங்கள் மீதும் பொறாமை கொடைய கண்கள் கிடையாது. பில்லி சூனியம் ஏவல் என்பது பொய். ஏனென்றால் நீங்கள் தான் பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும். உங்களுக்கு நீங்களே. பிறர் உங்கள் மீது எந்த தீமையும் செய்திட முடியாது. இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்வோம். இப்பொழுது கேள்விகள். இந்தோனேஷியாவை பற்றி கேள்வி முடிந்துவிட்டது. கண் முன்னால் சிலர் விபத்துக்குள்ளாகிறார்கள். அவசர சிகிச்சை என்ற அந்த கேள்விக்குரிய பதில் முழுமையாக முடிந்துவிட்டது. நான் விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேனா, என் செயலுக்குரிய கூலியை, ஏற்ற கூலியை கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்கிறேனா, தெளிவான விளக்கம் இப்பொழுது கூறப்பட்டது. அவ்வளவும் உங்களுடைய மனதில் இருப்பதை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மனதில் இருப்பதை நீங்கள் நம்புங்கள். பிறருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏக்கம் கொள்ளாதீர்கள். விதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. உங்களுடைய உள்ளுணர்வாக இறைவன் எதை விதித்தானோ அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கு எதை அளித்தானோ அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் கண்ணீட்ட வேண்டாம். கடைக்கண் பார்வையை கொண்டு கூட தீண்ட வேண்டாம். அந்த கேள்விக்கான பதில் முடிந்துவிட்டது. பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய வழிகளில் மக்கள் பெரும் அவசியக்குள்ளாகிறார்கள். அவ்வாறல்ல, நீங்கள் தான் பில்லி சூனியம் அனைத்தும். நோய் வந்த பின் அதன் வலியை மருந்தில்லாமல் எப்படி பொறுத்துக்கொள்வது? வலியை போக்க மாத்திரை மருந்து நாட வேண்டியிருக்கிறதே. நல்ல நிலையில் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எதுவும் வந்துவிடக்கூடாது என்று. இப்பொழுது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது. வந்த பிறகு ஒரு சொற்ப காலம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பொறுமையை கொடு இறைவனே. பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதன் காரணமாக நான் நிச்சயமாக அவதிக்குள்ளாகிறேன். பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குமானால் அந்த கஷ்டம் எனக்கு தெரியாது. பொறுமையை கேளுங்கள். ஒரு குறித்த காலத்தவணையின் மீது ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாகிறது. விரதம் இருப்பது உடல் நன்மைக்காகவா, உடல் பருமனை குறைப்பதற்காகவா? நான் ஒரு வாரத்தில் 3 நாட்கள் விரதம் இருக்கிறேன். என்னுடைய உடம்பு எந்த விதத்திலும் குறைந்துவிடவில்லை. உடல் பருமனை குறைக்க நோன்பு ஒரு வழி இல்லை, விரதம் வழி இல்லை. உங்களுடைய 5 புலன்களையும் சீரமைப்பதற்காக நோன்பு, தீமைகளிலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நோன்பு. ஆனால் பெரும்பாலான நோன்பு வைப்பது வாயை
தண்ணி உணவு சாப்பிட்றது மட்டும்தான். வாயை தொடர்ந்து அவ்வளவு தீமையான வார்த்தைகளை பேசுவதை தடுத்துக்கொள்வதில்லை. உள்ளே போகிறது மட்டும்தான் கேள்வி, வெளியில் வர்றது கஷ்டம், தீமைகள், அந்த வார்த்தைகளும் தடுத்துக்கொள்வதில்லை. கண் பார்வை தீட்டுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனச்சைகளிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். தோல் எனும் மனச்சைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனக்கேடானவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 புலன்களின் மீதும் உங்களுடைய தூய்மையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இது நோன்பாகும். பலரும் பலவிதமான விரதங்கள் இருக்கிறீர்கள். அவ்வளவும் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 5 புலன்களைத்தான் தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில் இந்த 5 புலன்களின் தீமைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு முயற்சி நோன்பாகும். எவ்வளவு முடியுமோ வாழ்நாள் முழுவதும் நோன்பை மேற்கொள்ளுங்கள். நோன்புக்குரிய பொருள் புரிகிறதா? எனக்கு பொருளாதாரம் இல்லை, என்ன செய்வது? உங்களுக்கு நிச்சயமாக வழி கூறப்பட்டு விட்டது. காது கேளாண்மைக்கு காரணம் என்ன? அதற்கும் உங்களுக்கு பதில் கூறப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த வகுப்பு முடிகிறது.